Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட். நமக்கு கிறிஸ்பியா மார்னிங் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா இந்த தவளாடை ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். வெளியில ரொம்ப கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கும் இந்த தவளாடை. நினைச்ச உடனே நம்ம காலையில எந்திரிச்சதுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா உடனே இதை செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கருவேப்பிலை சட்னியும் செஞ்சு அதுக்கு கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். இதுக்கு நான் ஒரு கப் இட்லி அரிசி ரவா தான் எடுத்துருக்கோம். யூஸ்வலா அரிசி வறுத்து பொடிச்சு பண்றதுக்கு இந்த இட்லி ரைஸ் ரவா நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல கூட கிடைக்கும். ஸோ எப்போ வேணும்னாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தவளாடை செய்யலாம். நான் இட்லி ரவையில ஒரு கப் எடுத்து அதுல கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன். இப்படி செய்யும்போது நமக்கு எப்ப வேணும்னாலும் தவளாடை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதுக்கு கூட கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் உளுந்து இவ்வளோ சேர்த்து அதுவும் ஒரு 1 to 2 hours ஊறினா கூட போதும். காலையில நீங்க எந்திரிச்சதும் ஊற வச்சா அது ஊறிடும். அதுல ஒரு 5-6 சிவப்பு மிளகாயும் சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்கோம். இப்போ ஒரு 2 hours அது ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா மிக்சியில ஒரு 6 மிளகா வத்தல் பருப்பு சேர்த்து அது கொஞ்சம் குறைன்னு தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி சேர்க்க கூடாது, ஏன்னா இது மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அது அரைஞ்சதுக்கு அப்புறமா மிளகு ஜீரகமும் சேர்த்து ரொம்ப அரைக்காம ஒரு சுத்துனா போதும். அது பாதி அரைஞ்சு அரையாம இருக்கும் போது நல்லா டேஸ்டியா இருக்கும். அதுல பெருங்காயத்தூளும் உப்பும் நமக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்சிருந்தோம் அந்த இட்லி ரவா இருக்கு இல்லையா, அதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறிடுச்சுன்னா நீங்க அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா ஒரு நிமிஷம் நீங்க மிக்சியில ஒரு பல்சி போட்டு ஒரு அரைச்சா போதும், எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸா கெட்டியா கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இது கெட்டியா இருந்தா தான் நல்ல கிறிஸ்பியா வரும். வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா பஞ்சு மாதிரி நல்ல ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ இப்போ பொடியா நறுக்கி வச்ச தேங்காய் துண்டும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சீச்சட்டியை காய போட்டுக்கலாம். சின்ன நம்ம இரும்பு கடாய் இருந்தா பெஸ்ட். அது காய்ச்சதும் ஃப்ளேமை லோவா வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு அதில் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் அதை சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லயே வேக விடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்ல வெளியில கிறிஸ்பியா வரும். ஸோ இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அந்த மிளகா போட்டு அரைச்சதுனால கலரும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா தவளாடையும் நீங்க செஞ்சு சட்னி கூட இல்லை டொமேட்டோ சட்னி கூட வச்சு கூட சர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னி கூட ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. கமல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, என்ஜாய்.